பாபி சார் உண்மையிலே திருட்டு இருக்கா? ஸ்டாப் அதுக்குள்ள கேட்டு போடுது. இது ஒன்னும் மூவி ப்ரமோஷன் இல்ல. இந்த சீன்ல வர இந்த பில்டிங்க எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல? ஆமால. என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சந்தன கடத்தல் வீரப்பன் யூஸ் பண்ண மண்சட்டியா இது? நம்பவே முடியலையா? இது மட்டும் இல்லைங்க, கள்ள நோட்டு அச்சடிக்கிற மிஷினு, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ யூஸ் பண்ண பீரங்கி, ரைஃபிள்ஸ், கடத்தல்ல மீட்கப்பட்ட சிலைகள், பிரிட்டிஷ் காலத்துல யூஸ் பண்ண சைக்கிள்னு இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க சென்னை எக்மோர்ல இருக்க போலீஸ் மியூசியம்க்கு விசிட் பண்ணணும். உள்ள விசிட் பண்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட் டிக்கெட் 10 rupees, கிட்ஸுக்கு 5 rupees. விசிட்டிங் டைம் Monday to Friday 11 AM to 7 PM, Saturday and Sunday 10 AM to 7 PM. மியூசியம் ஃபுல்லா விசிட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உள்ளேயே கேண்டீன், ரெஸ்ட் ரூம், ஆரோ வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இன்னும் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்தே ஆளுங்களை அலோகேட் பண்ணிருக்காங்க. காவல்துறை நம் நண்பர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க போகணும்னா அதை நேர்லயே பார்க்கலாம். அப்படி ஒருத்தவங்க போலீஸ் மியூசியம் பத்தி என்னென்னலாம் சொல்றாங்க வாங்க கேட்போம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அந்த மியூசியம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு போலீஸ் மியூசியம். இந்த மியூசியம் உடைய வயசுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 183 வயசாவது. இட் இஸ் ஹெரிடேஜ் பில்டிங். இந்த பில்டிங் கட்டிட கலைகள் பாத்தீங்கன்னா இந்தோ சாராசனிக் அப்படிங்கிற ஒரு கட்டிட கலைகள் தான். 1856 to 2013 எண்டு வரைக்குமே இந்த பில்டிங் கமிஷனர் ஆபீஸா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. பொதுவா ஒரு மியூசியம் அப்படின்னா லைக் எல்லா ரிலேட்டடுமான சம்பந்தமா தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு போலீஸ் ரிலேட்டட் மட்டும் தான். அதாவது ஒரு விஷயம், ஒரு கேஸ், இதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்து என்னென்ன கேசஸ் எல்லாம் சக்சஸ் பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸ் அப்படின்னா சிலவங்க என்ன நினைச்சுப்பாங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க மட்டும்தான் போலீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இதுல நிறைய விங்குகள் இருக்கு. இல்ல பாம் ஸ்குவாட் இருக்கு, டாக் ஸ்குவாட் இருக்கு, ஐடல் விங் இருக்கு. ஐடல் விங்கோட வேலைகள் என்ன அப்படின்னா சிலைகள், அதாவது சிலைகள்லாம் திருடிட்டு போறாங்க இல்லைங்களா, அதை ரெக்கவர் பண்றது. நமக்கு உரிய பொருளை வந்துட்டு மத்தவங்க வச்சிருக்கிறதுனால அதை நம்ம வந்து நம்மளே அதை ரெக்கவர் பண்ணி இங்க கொண்டாந்து நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். அதே போல மேல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, டெலிகம்யூனிகேஷன் இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி கன்வே பண்ண முடியும், எல்லா இடத்துக்குமே சொல்லணும். சோ அதுக்கு யூஸ் பண்றது டெலிகம்யூனிகேஷன் இருக்கும். இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு பார்க்க தான் தெரியும். ஏன்னா போலீஸுங்கிறது நிறைய இருக்கு. நீங்க நின்றுட்டு இருக்க இந்த இடம் வந்துட்டு கவுண்டர்ஃபிட் கரன்சி, நிறைய வந்துட்டு கள்ள நோட்டுகள்லாம் புழக்கத்துல இருக்கு. நமக்கு கணக்குல வராத பணங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்லுக்கும் எங்க போலீஸ்ல ஒவ்வொரு விங்க இருக்கு. அவங்கவுங்க வேலையை வந்துட்டு அவங்கவுங்க பார்ப்பாங்க. போலீஸா இருக்கிற நாங்கள் உங்களுடைய நண்பர் தான். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நாங்க இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு நாங்க பாதுகாப்புக்கு தான் கொடுக்கறோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ ரொம்ப ஹாஷா பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது. எங்களால கொடுக்க முடிஞ்ச எல்லா பாதுகாப்பையும் நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். டிஸ்பிளே பண்ணிருக்க எல்லா விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. சோ எங்களுக்குமே ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த மியூசியம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சுல? அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.